மறுநாள் 8 மணி. இரவின் தாம்பத்திய கலப்பில் நிலா அதிகாலையிலே எழுந்து குளித்துவிட்டு கணவனுக்கும் நாத்தனாருக்கும் பிடித்தமான காலை உணவை சமைக்க சமையலறையில் மும்முரமாக இருந்தாள். அப்பொழுது மாடியிலிருந்து கதிரின் கம்பீரமான குரல் பதற்றத்தோடு ஒலித்தது. நிலா, நிலா, சீக்கிரம் இங்க வாயேண்டி. நிலா. ஏதோ ஏடாகூடமாக நடந்து விட்டதோ என்ற பதற்றத்துடன் நிலா கையில் இருந்த கரண்டியை அப்படியே வைத்துவிட்டு மாடி அறைக்கு ஓடினாள். அங்கே கதிர் லாக்கரை திறந்து வைத்துக்கொண்டு தன் கண்களையே நம்ப முடியாதபடி அதிர்ச்சியில் உறைந்து நின்றிருந்தான். நிலா மூச்சரைக்க அறைக்குள் வந்து, என்ன கதிர், ஏன் இப்படி கத்துறீங்க, என்னாச்சு? கதிர் அடுக்கப்பட்டு இருந்த 20 லட்சம் பணக்கட்டுகளை நிலாவிடம் காட்டி வியப்புடன், நிலா, இத பாருடி, 20 லட்சம் பணம் அப்படியே இங்க இருக்குடி. அன்னைக்கு நான் தேடினப்போ இங்க ஒரு பைசா கூட இல்ல. இப்ப எப்படி இங்க வந்தது? எனக்கு ஒண்ணுமே புரியலடி. நீலா உதட்டோரம் ஒரு குறும்பு புன்னகையை தேக்கிக் கொண்டு மெதுவாக அவன் அருகில் வந்தாள். நிலா சிரித்து கொண்டே, எல்லாம் உங்க மறதிதான் கதிர். நீங்க எடுத்து தெரியாம வேற ரேக்ல வச்சுட்டு தேடி இருக்கீங்க. நேத்து நைட்டே உங்ககிட்ட இதை சொல்லணும்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள நீங்களும் ரொமான்டிக் மூடுக்கு போயிட்டீங்க. அதான் காலையிலே எழுந்திருச்சா உடனே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நானே நேத்து நைட்டு அதை எடுத்து லாக்கர்ல வச்சேன். கதிர் புரியாமல் அவளது தோள்களை பற்றி, எப்படி நிலா, எங்க இருந்தது இந்த பணம்? நான் தான் இந்த அலமாரியே தலைகீழா தேடினேனே. நிலா மிக இயல்பாக பொய் சொல்லி மழுப்பியபடி, நீங்க பணம் காணுன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப யோசனையா இருந்தது கதிர். அதனால நீங்க ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் இந்த லாக்கர் ஃபுல்லா இருக்கிற உங்க துணி எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி அடுக்கி வச்சேன். அப்போ ஒரு ஓரமா துணிகளுக்கு நடுவுல இந்த 20 லட்சம் பணம் ஒதுங்கி இருக்கிறத பார்த்தேன். நீங்க தான் அதை தெரியாம எடுத்து உங்க துணி மேல வச்சுட்டு அப்படியே மறந்துட்டீங்க. அதனால தான் லாக்கர்ல தேடும்போது உங்களுக்கு கிடைக்கல. நல்ல வேளை நான் பார்த்தேன். இல்லனா இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி தவிச்சிருப்பீங்களோ என்று தன் உதட்டை பிதுக்கி செல்லமாக கடிந்து கொண்டாள். அவளது அந்த சுட்டித்தனமான முகபாவனையையும் தனக்காக அவள் செய்த அந்த சின்ன பணியையும் பார்த்து கதிர் உருகி போனான். அவளது அழகை அப்படியே கண் இமைக்காமல் ரசித்து கொண்டிருந்தான். கதிர் பெருமூச்சு விட்டு அவளது கன்னத்தை கிள்ளி, நிஜமாவா சொல்றீங்க நிலா? அப்பாடா, என்ன ஒரு நிம்மதி. அம்மா ஊர்ல இருந்து வரத்துக்குள்ள இந்த பணம் கிடைச்சது ரொம்ப நல்லதுடி. இல்லனா எனக்கு தூக்கமே வந்திருக்காது. சரி, எது எப்படியோ பணம் கிடைச்சிருச்சு. நீ போய் சமையல் வேலையை பாரு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு நிம்மதியோடு குளியலறைக்குள் சென்றான். நிலா தன் நெஞ்சில் கை வைத்து ஒரு பெருமூச்சு விட்டாள். அப்படா, நம்பிட்டாரு என்று நினைத்து கொண்டே கீழே இறங்கி வந்தாள். நிலா கீழே வந்தபோது ரோஷினி ஹாலில் சோஃபாவில் அமர்ந்து நகத்தை கடித்து கொண்டு ஏதோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தாள். நிலாவை கண்டதும் சட்டென்று எழுந்து நின்றாள். ரோஷி, அண்ணனுக்கு நீ நேத்து நைட்டு வந்தது தெரியுமா? உன்னை பார்த்தாரா? ரோஷி தலையை இடவளமாக அசைத்து, இல்லை அண்ணி, நான் அண்ணன் வரத்துக்கு முன்னாடியே தூங்கிட்டேன். அண்ணி, அப்புறம் அண்ணாவோட அந்த பணம் அண்ணன் கண்டுபிடிச்சிட்டாரா என்ற பயத்தோடு இழுத்தாள். நிலா ரோஷினி கையை பற்றி அன்போடு, ரோஷி கண்ணா, இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்படாத. எல்லாம் பிரச்சனையும் உன் அண்ணி நான் சரி பண்ணிட்டேன். அண்ணனோட 20 லட்சமும் இப்போ லாக்கர்ல பத்திரமா இருக்கு. நீ வீட்டில் எப்பொழுதும் போல ரொம்ப நார்மலா இரு. பழைய கெட்ட விஷயங்களை நினைச்சு மனசை குழப்பிக்காத. எதுவுமே நடக்காத மாதிரி இரு. உன் அண்ணி நித்திலா இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலும் எதுவும் பண்ண முடியாதுடி. ரோஷி கண்களில் கண்ணீர் முட்ட, அண்ணி. நீலா அவளின் கண்ணீரை துடைத்து, சரி, நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நம்ம குட்டி விஷால் பாப்பா இப்போ எந்திரிச்சிருவான். அதுக்குள்ள நான் சமையல் வேலை முடிச்சிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு சமையலறைக்குள் சென்றாள். ரோஷினி அங்கேயே நின்று சமையலறைக்குள் செல்லும் மிதிலாவையே பார்த்தாள். தன் தவற்றால் அழியவிருந்த தன் வாழ்க்கையையும் மானத்தையும் காப்பாற்றி
தனக்காக தன் சொந்த பணத்தை கொடுத்து அண்ணனிடம் பொய் சொல்லி சமாளித்த தன் அண்ணியை மனதிற்குள் ஒரு தெய்வமாக நினைத்து மானசீகமாக வணங்கினாள். இந்த ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியந்தான் எனக்கு இப்படி ஒரு அண்ணி கிடைச்சிருக்காங்க என்று நினைத்து கொண்டாள். சமையலறையில் நிலா தோசை சுட்டு கொண்டிருக்க குளித்து முடித்துவிட்டு ஈரத்தலையோடு ஒரு முரட்டு சிங்கம் போல கீழே இறங்கி வந்தான் கதிர்நிலவன். சமையலறையில் இருந்து வந்த நெய் தோசையின் வாசம் அவனது பசியை தூண்டியது. மெதுவாக சமையலறைக்குள் நுழைந்து நிலாவுக்கு தெரியாமல் அவளது பின்னால் வந்து நின்று அவளது இடுப்பில் தன் ஈர கைகளை வளைத்து போட்டான். நிலா திடுக்கிட்டு சிரித்தபடி, கதிர், என்ன இது, காலையிலே ஆரம்பிச்சிட்டிங்களா? கையை எடுங்க கதிர், ரோஷி வெளியே இருக்கா, யாராச்சும் பார்த்துட போறாங்க. கதிர் அவளது தோள்பட்டையில் தன் ஈர தலையை உரசிக்கொண்டே காந்த குரலில் மெதுவாக, நேற்று நைட்டு உன்னோட கிசுகிசுப்பாக சொல்லிவிட்டு இன்னைக்கு காலையில நீ எனக்கு கொடுத்த சர்ப்ரைஸும் என்னை இன்னும் உன் மேல பைத்தியமா ஆக்கிடுச்சு நிலா. நிலா அவனது கைகளை தன் கைகளால் தட்டிவிட்டு சிரிப்புடன், பொங்கு கதிர், உங்களுக்கு எப்பொழுதும் இதே பேச்சு தான். சுட சுட தோசை ரெடியா இருக்கு, போய் டேபிள்ல உட்காருங்க, எடுத்துட்டு வரேன். கதிர் அவளது கன்னத்தில் ஒரு அழுத்தமான காலை முத்தத்தை பதித்துவிட்டு குறும்புடன் கண் அடித்துவிட்டு ஹாலுக்கு சென்றான். ஹாலுக்கு வந்த கதிர் சோஃபாவில் அமர்ந்திருந்த தன் தங்கை ரோஷினியை பார்த்தான். ஏ ரோஷி, எப்படி வந்த? நேற்று நைட்டே வந்துட்டியா? நான் நைட்டு லேட்டா வந்ததால உன்னை கவனிக்கல போல. ரோஷி சமாளித்து கொண்டு புன்னகையுடன், ஆமாண்ணா, நேற்று நைட்டே வந்துட்டேன். நான் நல்லா தூங்கிட்டேன். அன்னைக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்குமேனு தான் வந்தேன் அண்ணா. கதிர் பாசத்தோடு, ரொம்ப நல்லதுடி. உன் அன்னைக்கு நீ கொஞ்சம் துணையாயிரு. விஷால் பாப்பாவையும் பார்த்துக்கோ, சரி? வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். மூவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்தனர். நிலா சுட சுட தோசையும் கெட்டி சட்னியும் பரிமாறினாள். கதிர் ரோஷினியிடம் அவளது கல்லூரி படிப்பை பற்றியும் ஷாய் சக்திக்கு ஆபீஸில் இருக்கும் வேலைகளை பற்றியும் நலம் விசாரித்து கொண்டே சாப்பிட்டான். ரோஷினிக்கு இப்பதான் தன் அண்ணனின் முகத்தை நேராக பார்த்து பேசும் தைரியமே வந்தது. அதற்கு முழு காரணமாய் நின்ற நிதிலாவை அவள் நன்றியோடு அடிக்கடி பார்த்து கொண்டாள். சாப்பிட்டு முடித்ததும் கதிர் தன் ஆபீஸ் பை மற்றும் காரின் சாவியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். கதிர் நிலாவின் நெற்றியில் முத்தமிட்டு, நிலா, நான் கம்பெனிக்கு கிளம்புறேன்டி. லஞ்ச் அங்கேதான். சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுறேன். ரோஷி அண்ணிய பத்திரமா பார்த்துக்கோ என்று கூறிவிட்டு தன் காரில் கம்பெனிக்கு புறப்பட்டு சென்றான். கதிரின் கார் செல்வதையே பார்த்து கொண்டிருந்த நிலா மற்றும் ரோஷினியின் முகத்தில் நிம்மதி. அடையாறு போட் ஹவுஸ் பகுதியில் அடிவாங்கி கிடந்த ஆகாஷிற்கு அன்று இரவுதான் முழுமையாக தெளிந்தது. தலையில் பின்புறம் ரத்தம் உறைந்து பயங்கரமான வலி எடுத்தது. மெதுவாக எழுந்து தன் பாக்கெட்டுகளை தடவி பார்த்தான். அவனது மொபைல் போனும் இல்லை, அந்த ரகசிய பென்ட்ரைவும் இல்லை. ஆகாஷ் ஆத்திரத்தில் கத்தியபடி உடைந்து படகை எட்டி உதைத்து, டே, யார்ரா நீங்க? என்ன அடிச்சது யாருடா? ரோஷியோட ஆளுங்களா? அவளுக்கு இவ்வளவு தைரியம் எங்கிருந்து வந்தது? பற்களை கடித்தபடி தன் காரை நோக்கி நடந்தான். கார் டிக்கியை திறந்து பார்த்தபோது அவனது தலை சுற்றியது. ரோஷினி முதலில் கொடுத்த 20 லட்சத்தில் மீதம் இருந்த 15 லட்சம் ரூபாய் பணப்பையையும் காணவில்லை. அவனுக்கு இப்பொழுது உண்மை ஓரளவுக்கு புரிந்தது. ரோஷினி தனியாக வரவில்லை. அவளுக்கு பின்னால் யாரோ ஒரு பெரிய புத்திசாலி இருந்தது இந்த திட்டத்தை போட்டு இருக்கிறாள். தன் கையில் இருந்த அத்தனை ஆதாரங்களுக்கும் அழித்து விட்டதை நினைத்து அவன் ஆத்திரத்தில் உச்சிக்கே சென்றான். ஆகாஷ் வக்கரமான புன்னகையுடன், கண்களில் பழி வாங்கும் வெறியுடன், ரோஷி, நீ அந்த வீடியோவை அழிச்சிட்டா மட்டும் நான் உன்னை விட்டுடுவேன்னு நினைச்சியாடி? என்னை ஏமாத்தி அடிச்சு என் பணத்தை பிடுங்கிட்டு போயிருக்க. உனக்கு பின்னாடி இருந்து ஸ்கெட்ச் போட்டது யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா உன்னை நடுத்தெருவுக்கு கொண்டு வரலனா என் பேரு ஆகாஷ் இல்லடி. அதே நேரம் கதிரின் வீட்டில் மதிய உணவை முடித்துவிட்டு குட்டி விஷால் பாப்பா தொட்டிலில் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். நிதிலா கட்டிலில் அமர்ந்து ஏதோ ஒரு புத்தகத்தை புரட்டி கொண்டிருக்க
மெதுவாக அறைக்குள் வந்த ரோஷினி அவளது மடியில் தன் தலையை வைத்து படுத்து கொண்டாள். அவளது கண்கள் நன்றி உணர்வால் கலங்கியிருந்தன. நிலா அவளது கூந்தலை மென்மையாக கோதிவிட்டு சிரிப்புடன், என்ன ரோஷி செல்லம், திடீர்னு அண்ணி மடியில வந்து படுத்துக்கிட்ட? இன்னும் அந்த பயம் உன்னை விட்டு போகலையாடி? ரோஷி நிலாவின் கைகளை கெட்டியாக பற்றி கொண்டு, பயம் எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு அண்ணி. ஆனா எனக்குள்ள இருக்கிற குற்ற உணர்ச்சி தான் இன்னும் போகல. என் தப்புக்காக நீங்க உங்க சொந்த பணத்துல இருந்து 5 லட்சம் ரூபாவை அண்ணனோட லாக்கர்ல வச்சிருக்கீங்க. அதை நினைக்கும் போது எனக்கு நெஞ்சு அடைக்குது அண்ணி. நான் எப்படியாச்சும் பார்ட் டைம் வேலைக்கு போயாவது அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி தந்துடுறேன் அண்ணி. நிலா அவளது கன்னத்தை தட்டி அதட்டலான குரலில், ஏ ரோஷி, என்ன வார்த்தை பேசுற நீ? நீ எனக்கு தங்க மாதிரி தானடி. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் தப்பு பண்ணா அதை மற்றவங்க சுட்டி காட்டி அவங்கள நடுத்தருவில் நிப்பாட்ட கூடாதுடி. அவங்கள அரவணைச்சு திருத்தணும். அந்த 5 லட்சத்தை விட எனக்கு உன்னோட வாழ்க்கையும் நம்ம குடும்பத்தோட நிம்மதி தான் பெருசு. இனிமே அந்த பணத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, புரியுதா? ரோஷினி நிலாவின் மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டு, உங்களை மாதிரி ஒரு அண்ணி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்று உருகினாள். நிலாவின் பேரன்பு ரோஷினியின் மனதில் இருந்த அத்தனை ரணங்களையும் ஆற்றிவிட்டது. மாலை 8 மணி. வாசலில் கதிரின் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. சமையல் அறையில் இருந்து நிலாவும் ஹாலில் இருந்து ரோஷினியும் வாசலுக்கு வந்தனர். கதிர் நிலவன் தன் கோட்டை கலற்றி தோளில் போட்டபடி முகம் நிறைந்த புன்னகையோடு உள்ளே நுழைந்தான். அவனது கையில் குட்டி விஷாலுக்காக ஒரு புது விளையாட்டு பொம்மை இருந்தது. கதிர் உள்ளே வந்ததும் நிலாவின் இடுப்பை செல்லமாக தட்டி, என்னடி இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? பாப்பா அழாம சமத்தா இருந்தானா? நிலா முகம் சிவந்து ரோஷினியை பார்த்து விட்டு, கதிர் சும்மா இருங்க, ரோஷி இங்கதான் இருக்கா. பாப்பா இப்பதான் எந்திரிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்பொழுது தொட்டிலில் இருந்து குட்டி விஷால் தன் பிஞ்சு கைகளை உதைத்து கதிரை பார்த்து கலகலவென சிரித்தான். கதிர் ஓடிச் சென்று தன் மகனை அப்படியே அள்ளி தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். அவனது பிஞ்சு கன்னங்களில் முத்தமிட்டு அவனுக்கு அந்த புது பொம்மையை காட்டினான். கதிர் ரோஷினியை பார்த்து, என்ன ரோஷி, அன்னைக்கு இன்னைக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணியா, இல்ல சும்மாவே அரட்டை அடிச்சிட்டு இருந்தியா? ரோஷி சிரித்து கொண்டே, அன்னைக்கு நான் தான் அண்ணா இன்னைக்கு சமையல்ல இருந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணினேன். வேணும்னா உங்க பொண்டாட்டிக்கிட்டே கேட்டு பாருங்க. கதிர் நிலாவை ஒற்றை கண்ணால் பார்த்து குறும்புடன், அப்படியா நிலா, என் தங்க சொல்றது நிஜம்தானா? இல்லனா என் தங்கைக்கும் சேர்த்து நீ தான் சமைச்சியா? நிலா சிரிப்பை அடக்க முடியாமல், உங்க தங்க இன்னைக்கு ரொம்ப சமத்தா நடந்துக்கிட்டாங்க கதிர். நீங்க போய் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, நான் சுட சுட காப்பி எடுத்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு சமையலறைக்குள் ஓடினாள். அன்று இரவு சாப்பாடெல்லாம் முடிந்து ரோஷினி தன் அறைக்கு சென்று விட குட்டி விஷாலும் தூங்கிவிட்டான். கதிர்நிலவன் படுக்கையில் அமர்ந்து தன் அடுத்த படத்தின் சீன்களை யோசித்துக் கொண்டிருந்தான். நிலா பால் சொம்போடு அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தினாள். கதிரின் கையில் பாலை கொடுத்துவிட்டு அவன் அருகில் அமர்த்தாள். கதிர் பாலை குடித்துவிட்டு செம்பை ஓரமாக வைத்துவிட்டு நிலாவை அப்படியே தன் நெஞ்சின் மீது சாய்த்து கொண்டான். அவளது கூந்தலில் வாசம் அவனுக்குள் ஒரு நிம்மதியை தந்தது. கதிர் அவளது தோள்களை வருடியபடி, நிலா, இன்னைக்கு எனக்கு மனசு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமாடி? அந்த பணம் கிடைச்சது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்குதுன்றத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி. இதுக்கெல்லாம் காரணம் நீதான் என் நிதிலா. நிலா அவனது நெஞ்சில் தன் கைகளை வைத்து அவனது இதய துடிப்பை கேட்டபடி கண்களை மூடிக்கொண்டாள். மனதுக்குள் ஒரு மெல்லிய பயம் இருந்தாலும் தன் கணவனின் அந்த அரவணைப்பு அவளுக்கு ஒரு பெரிய தைரியத்தை தந்தது. நிலா மனதுக்குள், கதிர், உங்களுக்கு தெரியாம நான் ஒரு பெரிய ஆபத்தான காரியத்தை செஞ்சு ரோஷியை காப்பாத்திருக்கேன். ஆனா அது நம்ம குடும்பத்துக்காக தான்.
இனிமே நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராம இந்த நிலா பார்த்துப்பேன் கதிர். இருவரும் அந்த நள்ளிரவின் அமைதியில் காதலின் அரவணைப்பில் ஒருவரை ஒருவர் இறுக்கமாக அணைத்து கொண்டு உறங்கி போயினர். தலையில் விழுந்த அடியின் வலியோடு தன் அறையில் அமர்ந்திருந்த ஆகாஷ் ஆத்திரத்துடன் ரோஷினியின் எண்ணிற்கு தொடர்ந்து கால் செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவளது போனோ சுவிட்ச் ஆஃப் என்றே தொடர்ச்சியாக பதில் சொன்னது. ஆகாஷ் போனை படுக்கையில் எறிந்துவிட்டு பற்களை கடித்தபடி, சும்மா இருந்தவள சுவிட்ச் ஆஃப் பண்ற அளவுக்கு யாரடி மாத்தினது? பென்ட்ரைவையும் பிடுங்கிட்டு போனையும் கடல்ல தூக்கி போட்டுட்டு இப்போ போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்காளா? இவளுக்கு பின்னாடி கண்டிப்பா யாரோ ஒரு பெரிய ஆள் இருக்காங்க. அறைக்குள் குறுக்கும் நெடுக்கமாக நடந்தான். நேராக கதிரவனின் வீட்டிற்கு சென்றால் அவனது அண்ணன் கதிர் தன்னை உயிரோடு புதைத்து விடுவான் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். ஆகாஷ் தனக்குள்ளேயே வஞ்சகமாக சிரித்து கொண்டு, இப்ப அவ ரொம்ப தைரியமா இருக்கா. அவ ஏமாந்த வரைக்கும் தான் நாம நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ உஷாராயிட்டா. இப்போதைக்கு அவளை ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்ச நாளைக்கு அவளை அப்படியே விட்டு பிடிப்போம். காலம் மாறும், அப்ப பார்த்துக்கலாம் என்று தனக்குத்தானே சமாதானம் கோரிக்கொண்டு தற்காலிகமாக பின்வாங்கினான். மறுநாள் காலை கதிரின் பங்களா வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. ஊரிலிருந்து கதிரின் அம்மா சுசிலாவும் ஜானகி அம்மாவும் காரில் இருந்து இறங்கினர். வாசலில் இருந்தே, என் பேரன் விஷால் எங்கடா என்ற சுசிலா அம்மாவின் குரல் வீட்டிற்குள் கேட்டது. சமையலறையில் இருந்த நிலாவும் ஹாலில் இருந்த ரோஷினியும் ஓடி வந்தனர். தன் அம்மாவை கண்டதும் ரோஷினி ஓடிச் சென்று அவளை இறுக்கமாக கட்டிக்கொண்டு விம்மி அழத் தொடங்கி, கடந்த சில நாட்களாக தான் அனுபவித்த நரக வேதனையும் பயமும் இப்பொழுது தன் தாயின் மார்பில் சாய்ந்ததும் அத்தனையும் மொத்தமாக கண்ணீராக வெளிவந்தது. சுசிலா அம்மா அவளது அழுகையை புரிந்து கொள்ளாமல், என்னடி ரோஷி செல்லம், அம்மா ஊருக்கு போனதுக்கே இவ்வளவு அழுகையா? உன்னை விட்டுட்டு இனிமே எங்கேயும் போக மாட்டேன்டி என்று அவளது தலையை கோதி ஆறுதல் படுத்தினாள். பக்கத்தில் நின்று இதை பார்த்து கொண்டிருந்த நிலா தன் நாத்தனாரின் மனதில் இருந்த பயம் முழுமையாக நீங்கிவிட்டதை அறிந்து கண்களாலே அவளுக்கு தைரியம் சொல்லி மகிழ்ச்சி அடைந்தாள். ஜானகி அம்மாவும் குட்டி விஷாலை தூக்கி கொண்டு கொஞ்ச தொடங்க வீடு முழுவதும் மீண்டும் சந்தோஷத்தில் மூழ்கியது. மாலை கதிர் வந்து சுசிலாவை பார்த்ததும், அம்மா வந்துட்டீங்களா என்று அம்மாவை கட்டிக்கொண்டான். ஜானகி அம்மா ஓடி வந்து, கதிர் என்ன ரொம்ப இழைச்சு போயிட்ட? என் சமையல் இல்லாம ரொம்ப சோகமா இருக்கியா என்று கிண்டல் செய்ய அவனும் பதிலுக்கு ஆமாம் என்று தலையாட்டினான். நிதிலா ஓடி சென்று கதிரின் தலையில் ஒரு கொட்டு வைத்தாள். அன்று இரவு எல்லோரும் ஜானகி அம்மாவின் சமையலை ருசித்துவிட்டு அவரவர்கள் அறைக்கு உறங்கி சென்றனர். நிலா கதிரின் தோள்களில் சாய்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருந்தாள். பேச்சு யதார்த்தமாக ரோஷினியின் பக்கம் திரும்பியது. கதிர், ரோஷி இப்போ காலேஜ் முடிக்க போறா இல்லையா? அம்மாவுக்கும் வயசாகுது. பேசாம ரோஷினிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து இந்த வருஷமே கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாமா கதிர்? நிலா இந்த வார்த்தையை சொன்ன அடுத்த நொடி கதிரின் முகம் அப்படியே கோபமாக மாறியது. அவன் நிலாவின் கைகளை தன் தோளில் இருந்து விலக்கிவிட்டு நேராக நிமிர்ந்து அமர்ந்தான். கதிர் சற்றே கடுமையான குரலில், என்ன நிலா நீ, அதுக்குள்ள என்ன அவசரம்? அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க? அவ இப்பதான் காலேஜ் முடிக்க போறான். படிப்பு முடிஞ்ச உடனே அவ நேரா நம்ம கம்பெனிக்கு வரணும். அங்க ஒரு பெரிய கம்பெனியை எப்படி நிர்வாகம் பண்றது, பிஸ்னஸ் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு அவளுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்டி. ஒரு நிர்வாகியா அவ தன் காலில் நின்னதுக்கு அப்புறம்தான் அவளுக்கு கல்யாண பேச்சை எடுக்கணும். இதோட இந்த விஷயத்தை விட்டுரு என்று கோபத்தோடு சொல்லிவிட்டு தூங்குவதற்காக திரும்பி படுத்து கொண்டான். நிலா அவனது கோபத்தை பார்த்து மெலிதாக சிரித்து கொண்டாள். என் புருஷனுக்கு தங்க மேல எவ்வளவு கனவு, ஆனா அவளோ இப்படி ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டு மீண்டு வந்திருக்கா. நல்ல வேலை கதிர், உங்களுக்கு எதுவும் தெரியறதுக்குள்ள காப்பாத்திட்டேன் என்று மனதிற்குள் நினைத்து நிம்மதி அடைந்தாள்.
சுசிலா அம்மாவை பார்ப்பதற்காக விந்துஜாவும் அவளது கணவன் சாய் சக்தியும் வீட்டிற்கு வந்தனர். அதே நேரத்தில் மற்றொரு புறம் இருந்து வைப் தன் மனைவி சாரு மற்றும் தங்களின் குழந்தையை கூட்டிக் கொண்டு கலகலப்பாக வீட்டிற்குள் நுழைந்தான். வீடே ஒரு மினி மண்டபம் போல காட்சியளித்தது. சமையலறையில் சுசிலா அம்மா, ஜானகி அம்மா மற்றும் நிலா மூவரும் சேர்ந்து சாம்பார், வறுவல், பாயசம் என பிரமாதமான மதிய விருந்தை சமைத்து முடித்திருந்தனர். டைனிங் டேபிளில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்தனர். கதிர் நிலவனும் சாய் சக்தியும் வைப்பும் பிசினஸ் மற்றும் சினிமா துறையை பற்றி ஜாலியாக பேசிக்கொண்டே சாப்பிட்டனர். விந்துஜாவும் சாருவும் குட்டி விஷாலையும் சாருவின் குழந்தையையும் வைத்து கொண்டு அரட்டை அடித்து கொண்டிருந்தனர். சாரு சாப்பிடும்போது நிலாவை பார்த்து ரகசியமாக கண் அடித்து ஆகாஷ் கிட்ட இருந்து வேற ஏதாச்சும் கால் வந்ததா என்று சாடி காட்டினாள். நிலா தன் தலையை அசைத்து இல்ல, எல்லாம் சரியாயிடுச்சு என்று கண்களாலேயே பேசினாள். ரோஷினி இப்பொழுது எந்த பயமும் இல்லாமல் தன் அத்தான் சாய்சக்தியிடம் அண்ணன் வைபிடமும் கலகலப்பாக பேசி சிரித்து கொண்டு உணவருந்தினாள். அவளது முகத்தில் இருந்த அந்த புன்னகையே நிலாவுக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றியாக இருந்தது. மதிய உணவை முடித்துவிட்டு அனைவரும் சிறிது நேரம் ஹாலில் அமர்ந்து பழைய நினைவுகளை பேசி மகிழ்ந்தனர். மாலை நேரத்தில் விந்துஜா, சாய் சக்தி தம்பியினரும் வைப் சாரு குடும்பத்தினரும் மனநிறைவோடு தங்களது வீடுகளுக்கு புறப்பட்டு சென்றனர். கடந்த சில மாதங்களில் ஆகாஷிடமிருந்து எந்த ஒரு தொல்லையும் வரவில்லை. அவன் முற்றிலும் ஒதுங்கி இருந்தது ரோஷினிக்கு ஒரு பெரிய நிம்மதியை தந்திருந்தது. நிலாவின் பாசத்திலும் வழிகாட்டுதலிலும் தன் முழு கவனத்தை படிப்பின் மீது செலுத்திய ரோஷினி தன் கல்லூரி இறுதி ஆண்டு தேர்வில் பல்கலைக்கழக அளவில் முதலிடம் பிடித்து தேர்ச்சி பெற்றாள். கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் ரோஷினி தங்க பதக்கம் வாங்குவதைக் கண்டு கதிர் நிலவன், சுசிலா அம்மா மற்றும் நிதிலா ஆகியோரின் கண்கள் ஆனந்த கண்ணீரால் குளிர்ந்தன. கதிர் ரோஷினியின் பதக்கத்தை தொட்டு பார்த்து நெகிழ்ச்சியோடு, நான் அப்பவே சொன்னல நிலா, என் தங்க சும்மா இல்லடா, படிச்சு முடிச்சேன், பிஸ்னஸை நிர்வாகம் பண்ற தகுதி அவளுக்கு வரணும்னு நினைச்சேன். இன்னைக்கு அவ அதை நிரூபிச்சிட்டு காட்டிட்டா. நிலா புன்னகையுடன், ஆமா கதிர், இனிமே உங்க கம்பெனிக்கு ஒரு சூப்பர் லேடி பாஸ் கிடைச்சாச்சு. சுசிலா அம்மாவின் பெயரில் இருக்கும் அந்த பிரம்மாண்டமான கம்பெனி அலுவலகம் மலர்களாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. கம்பெனி ஊழியர்கள் அனைவரும் புதிய எம்டியை வரவேற்பதற்காக நுழைவாயிலில் காத்து கொண்டு இருந்தனர். ஒரு அழகான ஃபார்மல் சுடிதார் அணிந்து கையில் லேப்டாப் பையோடு முகத்தில் ஒரு புதிய கம்பீரமும் முதிர்ச்சியும் தெரிய கம்பெனிக்குள் நுழைந்தாள் ரோஷினி. அவளுக்கு இருபுறமும் கதிரும் நிதிலாவும் குட்டி விஷாலை தூக்கி கொண்டு பெருமையோடு நடந்து வந்தனர். உள்ளே கம்பெனியின் தூணாக இருந்து கவனித்து கொள்ளும் விந்துஜாவின் கணவர் சாய் சக்தியும் புன்னகையோடு காத்து கொண்டிருந்தார். சாய் சக்தி கதிரிடம், வாடா கதிர், நீதான் அடுத்த படத்தோட கதையை ரெடி பண்றதுக்காக டைரக்ஷன் வேலையில பிஸியா இருக்க. இனிமே ரோஷியும் பிசினஸ கவனிச்சுக்க வந்துட்டா, எனக்கு பாதி பாரம் குறைஞ்சிடும்டா. கதிர் சிரித்து கொண்டே, ஆமா சாய், நான் தான் என்னோட சினிமா கனவு டைரக்ஷன் வேலைன்னு கம்பெனியை உங்கிட்டே விட்டுட்டு ஓடிடுறேன். நீயும் அம்மாவோட கம்பெனிக்காக ரொம்ப உழைச்சிருக்க. இனிமே என் தங்க உனக்கு துணையா இருந்து கம்பெனியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவா. சாய் சக்தி ரோஷினிக்கு வாழ்த்துக்கள் கூறி அவளது புதிய குளிரூட்டப்பட்ட கேபினுக்குள் அழைத்து சென்றார். அங்கே அவளது மேசையில் என்ற பெயர் பலகை பளபளப்பானது. கதிர் ரோஷினியை நாற்காலியில் அமர வைக்க நிலா அவளிடம் முதல் ஃபைலை நீட்டினான். ரோஷினி புன்னகையோடு தன் முதல் கையெழுத்தை போட்டாள். ஆபீஸே கைத்தட்டலால் கம்பெனி வேலைகள், கதிரின் சினிமா டைரக்ஷன் வேலைகள் என அனைத்தும் ஒரு சீரான பாதையில் போய்கொண்டிருக்க கதிரின் பங்களாவிற்குள் மீண்டும் ஒரு வசந்த காலம் நுழைந்தது. கடந்த சில நாட்களாக நிலாவுக்கு உடல்நிலை லேசான சோர்வும் தலை சுற்றலும் இருந்தது.
கதிர் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதித்து பார்த்தபோது அந்த இனிப்பான செய்தி கிடைத்தது. நிதிலா 2வது முறையாக கர்ப்பமாக இருக்கிறாள். மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு வந்ததும் கதிரால் தன் சந்தோஷத்தை தாங்க முடியவில்லை. அவளை அப்படியே தரையிலிருந்து அள்ளி தூக்கி கொஞ்சினான். குட்டி விஷாலுக்கு ஒரு தம்பி பாப்பாவோ அல்லது தங்கச்சி பாப்பாவோ வரப்போகும் செய்தியை கேட்டதும் சுசிலா அம்மாவும் ஜானகி அம்மாவும் ரோஷினியும் ஓடி வந்து நிலாவை அணைத்து கொண்டு வாழ்த்துக்கள் மழையாக பொழிந்தனர். சுசிலா அம்மா நிலாவின் நெற்றியில் முத்தமிட்டு, என் மருமகள் இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிடி. என் பேர விஷாலுக்கு இப்பவே ஒரு விளையாட்டுக்கு துணை வரப்போகுது. நீ இனிமே எந்த வேலையும் செய்யக்கூடாது நிலா, ஓய்வெடு. ரோஷினி நிலாவின் கைகளை கெட்டியாக பற்றி கொண்டு, அண்ணி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் இப்போ பெரிய அத்தையாக போறேன். வீடே அந்த பெரும் மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருந்த அந்த நல்வேளையின் வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டு சாரு புன்னகையோடு உள்ளே நுழைந்தாள். சாரு உள்ளே வந்ததும் ரோஷினி ஓடிச் சென்று அவளது கைகளை பற்றி கொண்டாள். ரோஷி, சாரு ஒரு சூப்பர் நியூஸ். நம்ம நிலா அண்ணி இப்போ 2வது முறையா உண்டாயிருக்காங்க. இதை கேட்டதும் சாருவின் முகம் அப்படியே மலர்ந்தது. அவளது கண்களில் பேரானந்தம் மின்னியது. ஓடி வந்து நிலாவை கட்டி கொண்டாள். நிஜமாவா நிலா? ஐயோ, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடி. கதிர் அண்ணாக்கு இப்போ தலைகள் புரியாம ஆடிக்கிட்டு இருப்பாங்களே. வாழ்த்துக்கள்டி என் செல்லமே. எல்லோரும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்கும் போது நிலாவின் கண்கள் சாருவின் முகத்தையே உற்று நோக்கின. சாருவின் வார்த்தைகளில் சந்தோஷம் இருந்தாலும் அவளது ஆழமான கண்களுக்குள் ஏதோ ஒரு ஏக்கம் மறைந்திருப்பதை நிலா கவனித்தாள். வைபை 2வதாக திருமணம் செய்து கொண்ட சாருவுக்கு இன்னும் ஒரு குழந்தை பிறக்கவில்லையே என்ற எண்ணம் நிலாவின் மனதில் ஒரு நெருடலாக இருந்தது. வைபுக்கும் சாருவுக்கும் திருமணமாகி இவ்வளவு நாட்கள் ஆகியும் அவர்களுக்குள் இன்னும் ஒரு குழந்தைக்கான அறிகுறி இல்லாதது ஏன் என்று நிலா யோசிக்க தொடங்கினாள். நிலா சாருவின் கையை பிடித்து, சாரு, கொஞ்சம் என் அறைக்கு வரியா? உன்கிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும். மாடி அறைக்குள் நுழைந்து கதவை பூட்டியதும் நிலா சாருவை மெத்தையில் அமர வைத்தாள். அவளது முகத்தை நேராக பார்த்து பேச தொடங்கினாள். சாரு, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீயும் வைப்பும் எப்பொழுதும் போல சந்தோஷமா தானே இருக்கீங்க? உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லையே? சாரு சற்றே திடுக்கிட்டு பின் புன்னகைக்க முயன்று, ஆமாடி நிலா, நாங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கோம். ஏன் திடீர்னு இப்படி கேட்குற? இல்லை சாரு, நீயும் இன்னும் உண்டாகாமலே இருக்கியே, அதான் கேட்டேன். உங்களுக்குள்ள என்னதான் நடக்குது? என்கிட்ட மறைக்காம சொல்லு. சாரு நிலாவின் கைகளை பார்த்துவிட்டு ஒரு பெருமூச்சுடன் உண்மையை உடைத்தாள். சாரு தாழ்ந்த குரலில், நிலா, எங்க முதலிரவு அன்னைக்க அவர் என்கிட்ட ஒரு விஷயத்த கண்டிப்பா சொல்லிட்டாருடி. நமக்கு அனுஜா பாப்பா மட்டும்தான் குழந்தை, நாம இன்னொரு குழந்தை பெத்துக்க வேண்டான்னு சொல்லிட்டாரு. நிலா அதிர்ச்சியோடு, ஏன், என்ன காரணமா? மறுபடியும் நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா நம்மளோட கவனம் சிதறி வரும் குழந்தைய மட்டும் கவனிச்சுக்கிட்டு அனுஜாவை நம்ம சரியா கவனிக்காம விட்டுருவோமோன்னு அவருக்கு ஒரு பயம். அனுஜாவுக்கு அம்மாவா நான் வந்திருக்கேன். அவளோட மனசு எந்த காலத்திலையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சி அப்படி சொன்னாரு நிலா. நானும் அவரோட பாசத்தை புரிஞ்சுக்கிட்டே அப்படியே விட்டுட்டேன்டி. இதை கேட்டதும் நிலாவுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. சாருவின் தோள்களை பிடித்து உலுக்கினாள். அறிவிற்காடி உனக்கு? அவர் தான் ஏதோ ஒரு பயத்துல அப்படி சொன்னாருன்னா உனக்கு எங்கடி போச்சு அறிவு? அனுஜாவுக்கு கண்டிப்பா ஒரு தம்பி பாப்பாவோ அல்லது தங்கச்சி பாப்பாவோ வேணும்டி. நம்ம காலத்துக்கு அப்புறமா அவளுக்குன்னு உடன் பிறந்தவங்க யாருமே இல்லைன்னு அவ பின்னாடி சோகமாகிடக்கூடாதா? நீயே பாரு, நம்ம வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவ நம்ம குட்டி விஷால் பாப்பாவை எவ்வளவு கொஞ்சரா. அவளுக்கென்று ஒரு தம்பி பாப்பா வந்தா அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா. சாரு நிலாவின் பேச்சை கேட்டு அமைதியாக தலையை குனிந்து கொண்டாள். ஆழ்ந்த குரலில் அதோட, சாரு, வைபண்ணா வாயை திறந்து சொல்லலைனாலும் அவருக்கும் தனக்கும்னு ஒரு குழந்தை வேணும்னு மனசுக்குள்ள கண்டிப்பா நினைப்பு இருக்கும்டி. ஆனா அதை உன்கிட்ட சொன்னா நீ தப்பா நினைச்சுப்பியோன்னு
அனுஜாவை உனக்கு பிடிக்கலையோன்னு நினைச்சுப்பியோன்னு பயந்துதான் அவர் சொல்லாம மறைக்கிறாரு. ஒரு பொம்பளையா நீ தானடி அதை புரிஞ்சு நடந்துக்கணும். இன்னைக்கு நைட்டே அண்ணா கிட்ட இதை பத்தி பேசு. அவரோட பயத்தை போக்கி உங்களோட காதலை முழுமையாக்கு. புரியுதா? சாருவின் மனதில் நிலாவின் வார்த்தைகள் சம்பட்டி அடியாக விழுந்தன. தன் கணவனின் மனதில் இருக்கும் அந்த ரகசிய ஏக்கத்தை இத்தனை நாளாக புரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டோமே என்று அவள் யோசிக்க தொடங்கினாள். அன்று இரவு வைபின் இல்லத்தில் அனுஜா பாப்பா தன் அறையில் நன்றாக உறங்கிவிட்டாள். வைப் குளித்துவிட்டு இரவு உடை அணிந்து தன் அறைக்குள் நுழைந்தான். அங்கே சாரு ஒரு மெல்லிய வெண்ணிற புடவையில் கூந்தலை அவிழ்த்து போட்டுக்கொண்டு காட்டிலில் அமர்ந்து ஏதோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தாள். அவளது முகம் வழக்கத்தை விட இன்று கூடுதல் காதலோடு தவித்துக் கொண்டிருந்தது. வைப் அவள் அருகில் வந்து அவளது தோளில் கை வைத்து, என்ன சாரு, தூங்காம என்ன யோசனை? இன்னைக்கு நிலாவை பார்த்துட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா அமைதியாவே இருக்க. சாரு சட்டென்று திரும்பி வைபின் மார்பில் தன் இரு கரங்களையும் கோர்த்து அவனது கண்களை ஆழமாக பார்த்தாள். அவளது கண்களில் லேசாக கண்ணீர் துளித்திருந்தது. வைப் பதற்றத்துடன், என்னாச்சு சாரு? ஏன் அழுகுற? ஏதாச்சும் பிரச்சனையா? சாரு அவனது இதழ்களில் தன் விரலை வைத்து தடுத்து மெல்லிய குரலில், வைப், நம்ம முதலரவு அன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு சத்தியம் வாங்கினீங்க, ஞாபகம் இருக்கா? நமக்கு அனுஜா மட்டும்தான் குழந்தை, வேற குழந்தை வேணான்னு சொன்னீங்க. வைப் புரியாமல் தலையசைத்து, ஆமா சாரு, அது நம்ம அனுஜாவோட நல்லதுக்காக தானே. சாரு அவனது கழுத்தை கட்டி கொண்டு நெஞ்சோடு சாய்ந்து, தப்பு வைப், நாம் செஞ்சது தப்பு. அனுஜாவுக்கு கண்டிப்பா ஒரு தம்பி பாப்பாவோ தங்கச்சியோ வேணும். நம்ம காலத்துக்கு அப்புறம் அவளுக்குன்னு ஒரு சொந்தம் வேணும்ல. அதோட உங்க மனசுக்குள்ளேயும் எனக்காக ஒரு குழந்தை வேணுங்கிற ஆசை இருக்கும்னு எனக்கு தெரியும் வைப். என்கிட்ட சொல்லாம ஏன் இத்தனை நாளும் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தீங்க? எனக்கு உங்க மூலமா ஒரு குழந்தை வேணும் வைப். சாருவின் இந்த திடீர் பேச்சும் அவளது கண்களில் இருந்த தாய்மையின் தவிப்பும் வைபின் நெஞ்சை உருக செய்தது. இத்தனை நாட்களாக தன் மனதின் ஒரு ஓரத்தில் மறைத்து வைத்திருந்த அந்த பெதற்றல் இன்று சாருவின் வாயால் வெளிவந்ததும் அவனது கட்டுப்பாடுகள் அனைத்தையும் உடைத்தன. வைப் அவளது முகத்தை இரு கைகளாலும் அள்ளி நெகிழ்ச்சியோடு, சாரு, நிஜமாவா சொல்ற? நீ தப்பா நினைச்சுப்பியோன்னு தான் நான் உன்கிட்ட கேட்கவே பயந்தண்டி. எனக்கு உன் மூலமா ஒரு குழந்தைய பெத்துக்க ஆசைதாண்டி என் செல்லமே. சாருவின் இதழ்களில் ஒரு அழகான புன்னகையை அரும்பியது. அதைத் தொடர்ந்து அவளது இதழ்களில் தன் உதடுகளை பதித்தான். அதுவரை அவளுக்குள் இருந்த அத்தனை யோசனைகளையும் தயக்கங்களையும் அவனது ஆழமான முத்தம் கரைத்து விட்டது. வைப் மெதுவாக அவளை கட்டிலில் கிடத்தி அவளது புடவையின் முந்தானியை மெதுவாக விளக்கினான். சாருவின் மேனி அவனது தீண்டலில் சிலிர்த்து அடங்கியது. அறையின் விளக்குகள் அணைக்கப்பட அந்த நள்ளிரவின் அமைதியில் ஒரு புதிய ஜீவனின் வருகைக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டனர்.